பிரைஸ் லார்ட். கர்த்தர் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இவன் புத்திமானாய் இருப்பதனாலே சவுல் ராஜா இவனை கண்டு பயந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும், 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவன் கோலியாத்தை வீழ்த்தின பின்பு பயங்கரமான ஆர்ப்பரிப்பு, சந்தோஷம் உண்டாயிடுச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் சந்தோஷம் பயங்கரம். ஏன்னா அவங்க அந்த கோலியாத்து சத்தத்தை கேட்டு கேட்டு ரொம்ப குறுகி போயிருந்தாங்க. மகிழ்ச்சி என்பதை இல்லாதிருந்த சமயத்தில் இவன் வந்து அவனை கொன்று போட்டதுனால ஒரு பெரிய மாற்றம் உண்டாய். ஜனங்கள் எல்லாம் சந்தோஷத்தினால ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாட ஆரம்பிச்சாங்க. கீத வாத்தியங்களோடும் ஆடலோடும் பாடல்களோடும் நடனம் ஆரம்பிச்சாங்க. அப்போ பாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, தாவீது பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி பாடினார்கள். பயங்கரமான பாட்டு. தாவீதுக்கு 10,000 ஆனால் சவுலுக்கோ 1000 கொடுத்தார்கள். மார்க்கு கொடுத்து அப்படி ஒரு பாட்டு பாடினாங்க. இந்த பாட்டை கேட்ட உடனே சவுலுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஐயோ, எனக்கு 1000 கொடுத்தார்கள், அவனுக்கோ 10,000 கொடுத்துட்டார்கள்னு சொல்லி பயங்கரமா அவன் மேல பயங்கர பொறாமையிலே இருந்தான், கோபத்துல இருந்தான். அவனை பாருங்க, அவனை பயங்கரமா கொலை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு பயங்கரமான எண்ணம் அவனுக்குள்ள உருவாயிருக்கு. ஆனா அது நேர ஆப்போசிட்டா என்ன நடந்துச்சுன்னா, தாவீது செய்கள் எல்லாம் அவனும் நல்ல அவன் செய்கிற வேலை, அவன் கொடுத்த வேலையில் அவன் எப்படி இருக்கிறான், இவன் நல்ல செய்கைகள் எல்லாம் புத்திமானா இருந்தான். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களையே செய்து கொண்டு வந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நிறைய வசனங்கள்ல வாசிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். அவன் எப்படி நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யாக்கோபோடே கர்த்தர் இருந்தார். பாருங்க, ஈசாக்கோடு, அந்த பழைய ஏற்பாட்டு எல்லாரோட இருந்தார். எங்கேயும் சாமுவேல் பார்த்து புஸ்தகங்களை வாசிக்கும் போது தாவீதோடே கர்த்தர் இருந்தார். சோத்திரம். அவன் புத்திமானாய் நடந்தான், செய்கள் எல்லாற்றிலும் புத்திமான். அப்போ எதை எப்படி செய்யணும், எது செய்யக்கூடாது என்கிற ஒரு நல்ல வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். பாருங்க, ஏன்னா தேவனுடைய ஆவியை பெற்றவனா இருந்தான். பாருங்க, அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் வீட்டில் போய் அவனை தைல குப்பை எடுத்து அபிஷேகம் பண்ணின பொழுது அவன் வேறு மனிதனாய் மாறினான். சோதரன். அதே போலதான் சவுலையும் அபிஷேகம் பண்ணினான். ஆனால் சவுல் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்காதபடியினால், கீழ்ப்படியாதபடியினால் அவனிடத்தில் இருந்த தேவ ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. அதனால வேற ஒரு அசுத்த ஆவி அவனை பிடிச்சுக்குச்சு. சோதரன். அதனால என்ன பிரச்சனை பாருங்க, அவன் திடீர்னு அப்படியே வாங்கி விழுவான், ஆடுவான், எது வேணாலும் பண்ணுவான். ராஜா, அந்த ராஜா காப்பாத்துக்கு யாரும் கிடையாது. அப்படியானால் அப்படிப்பட்ட சமயத்துல இந்த தாவீது அவனுடைய தம்புருவினால ஒரு பாட்டு பாடி அதை பண்ணும்போது அது அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இப்படியே தான் நான் நடந்து கொண்டிருந்தது. இவனும் புத்திமானாய் நடந்தான். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி ஆண்டவர் எப்படி கனப்படுத்தணும், ஆண்டவருக்கு எப்படி பிரியமாய் நடக்கணும். புத்திமான் என்பது எதை காட்டுகிறது அப்படின்னா, தேவனுக்குரிய கனத்தை கொடுப்பது. சோதரன். நமக்கு அநேகருக்கு தெரியும், எது நல்லது கெட்டு தெரிஞ்சாலும் சில ஆட்களை பார்ப்பாங்க, அவங்கள பிரியப்படுத்த நினைப்பாங்க. மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறது, மனுஷனை உயர்த்துவது, மனுஷ புகழ்ச்சியை நாடுவது, மனுஷனுடைய இதெல்லாம் இந்த உலகத்துக்குரிய அது புத்தி அற்ற தன்மை. புத்திமான் என்பது தேவனை பிரியப்படுத்துவது, தேவனுக்கு அடுத்த காரியம் முக்கியத்துவம் கொடுப்பது, நீதியை செய்வது, நியாயமாய் நடப்பது, ஜனங்களை நேசிப்பது. அது மாத்திரமல்ல, வரும்போது காரியங்களில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பாருங்க. அதே போல யோசேப்பு புத்திமானாய் இருந்தான். அவனுடைய புத்தியை பார்த்துட்டு அவனுக்கு பாருங்க, அவன் சொன்ன அந்த பார்வன் கண்ட சொப்பனத்துக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்த பொழுது அவன் உயரத்துல கொண்டு வச்சிட்டாங்க அவனை.
ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு எங்கேயும் கிடைக்காது. இந்த மாதிரி வெளிப்பாடு ஒரு ஜீவனுள்ள தேவனோட இருந்தால் தான் முடியும்னு சொல்லி அந்த வெளிப்பாட்டை பெற்ற பிறகு அவன் ரொம்ப புத்தி உள்ளவன் என்று எண்ணப்பட்டான். அவன் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டான் என்று சொல்லி நம்ம ஏத்துல வாசிக்கிறோம் அல்லவா? அதே போலதான் இங்கே தாவீதும் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தான், புத்திமானாய் நடந்தான். இன்றைக்கு யாரோட கர்த்தர் இருக்கிறாரோ அவர்கள் புத்திமானாய் இருப்பாங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் புதிய மாசத்துல வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் அவனோடு இருந்தால், இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் புத்திமானாய் இருப்போம். எது சரி எது சரியில்லை, இன்னைக்கு எல்லாமே பாருங்க, எது சரியா இருக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்றோம், சரியா இருக்கிறதெல்லாம் சரியில்லை, சரியா இல்லாததெல்லாம் சரின்னு சொல்றோம், உண்மையெல்லாம் பொய்ன்னு சொல்றோம், பொய்யெல்லாம் உண்மைன்னு சொல்ற நாட்கள் நம்ம இருக்கிறோம். நீ உண்மை பேசிப்பார், போலைக்க தெரியாத வந்துட்டான் பாரு, அப்ப பார்த்தாலும் உண்மை உண்மை நீதி நேர்மைன்னு சொல்லி திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா ஏதாவது கோல்மால் பண்ணினா நம்ம ஆளுப்பா, அவன் நல்லா மூளை யூஸ் பண்றான்ப்பான்னு சொல்லுவான். பாருங்க, இவன் நல்ல வாதாடுறான்ப்பா, கொலகாரனையே கொலகாரன் இல்லைன்னு சொல்லிட்டான்னா பாருங்களேன், அப்ப எவ்வளவு பெரிய வக்கீல் அவர் வேலை வளர்த்தான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சோ இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மைக்கு காலம் இல்லை. அப்ப உண்மை காலம் இல்லா தன்மை இருக்கும்போது புத்திமானா இருக்க முடியாது. இன்றைக்கு அந்த உண்மை தன்மையா இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது இப்படிப்பட்ட உண்மைக்கும் உண்மை அல்லாததுக்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவார். அந்த வித்தியாசமான மாதிரி நடக்கணும். இன்றைக்கு நாம வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்களில் ஒரு முடிவு எடுக்கணும் சோதரன். என்ன முடிவு அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு இருக்க நாம் என்ன செய்யணும்? பாருங்க, இந்த சவுலோடு கர்த்தர் இருக்காம போனார், அவனோடு வாசம் செய்ய அவனை விட்டு விலகினார் என்று சொல்லப்படும். ஏன் விலகினார் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு யாரு கீழ்ப்படியலையோ, தேவன் சொன்ன வார்த்தை யார் அலட்சியம் பண்றாங்களோ அவங்க விட்டு தூரமா போயிடுவார். இதுதான் விஷயம். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கிறான். சாமியல் சொல்றான், என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தீர், கர்த்தர் ஒன்னே ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார். அவன் கெஞ்சினான், ஐயோ மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப ஒன்னும் பண்ண முடியாதப்பா, அவர் விளக்குனது தான், ஒன்னு ராஜாவா புறக்கணித்த ஒன்னும் பண்ண. காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு இந்த உலகத்துல ஆடு மாடுகளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். கேட்டா கர்த்தருக்கு பலி என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை காட்டிலும் நீ பலி செலுத்து ஆண்டு கேட்க போறாரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. இருந்தாலும் இந்த நாட்கள் அருமையான உலகத்தை பிரியப்படுத்த, ஜனத்தை பிரியப்படுத்த, ஜாதிகளை பிரியப்படுத்த, தலைவர்களை பிரியப்படுத்த நாம் காரியம் செய்வோமானால் நாம் நம்மிடத்துல கர்த்தர் இருக்க மாட்டோம். கர்த்தர் அவன் நம்மோட இருக்க முடியாது. கர்த்தரை பிரியப்படுது, கர்த்தருக்கு பிரியம் என்ன என்பதை அறிந்து நடக்கணும். நாட்கள் தேவன் பிரியமான செய்ய இருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் புத்திமானாயிருப்போம். புத்திமான் நீதி நேர்மை செய்கிறவன், வரும் காரியங்களை அலசி பார்க்கிறவன், நடக்க போறதை கரெக்டா சொல்றவன், இனி என்னதான் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறவன், அதற்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவன், தேவனுக்காக தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறவன், அவன் தான் புத்திமான். புத்திமானுங்க நான் சில நினைவு கேட்கிறோமா, நல்ல பணம் சம்பாதிச்சு, ஐயோ எனக்கு என்ன மூலப்பா, அப்படி பண்ணா இப்படி பண்ணா அவைய கொட்டுது அதெல்லாம் புத்திமான், அதெல்லாம் ஏமாற்று வேலை. அதுக்கு பேர் புத்திமான. உண்மை இருக்கிறவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பான், குறுக்கு வழியில வாரவன் சீக்கிரம் பெரிய ஆளாயிருவான். ஆக அது ஒண்ணுமே கிடையாது சோதரன். புத்திமான் உழைச்சு சம்பாத்தியம் பண்ண கொஞ்சம் பணம் பெருசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உழைக்காமல் வருது அதிக பணம், அது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புத்திமான் என்பது எதை காட்டுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரோடு இருக்கும்போது சரியான தேவன் சொல்லுகிற பாதையிலே நடக்கிறவன், அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் எவனோ பாருங்க. இந்த நாட்கள் அருமையினுள்ளே நாம் அவனுடைய பாதையின்படி நடக்கத்தக்கதா இந்த காலவெளியில ஒப்பு கொடுக்கும். புதிய ஒரு காரியத்துல தேவன் சொல்ற காரியத்தை நீங்க நடந்தீங்கன்னா நீங்க புத்திமான். அதான் அந்த வசனம் சொல்லப்படும், தாவீது தன் செய்கிற எல்லாவற்றிலும் புத்திமான் நடந்தான், காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு அவர் வசனம் நமக்குள்ள இருக்கணும். சொன்ன வார்த்தையினால தான் நம்மோடு இருப்பார், இல்லைன்னா அவர் புறப்பட்டு போயிடுவார், துக்கத்தோட போவார். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அவன் தைலத்தை மேல ஊத்துன பொழுது ஆவியானவர் நிரப்பினார். எப்பொழுது கீழ்ப்படியாம போனானோ சவுலு அவரை விட்டு தூரம் போயிட்டார். இன்னைக்கு அதே போலதான் நம்மோடு கர்த்தர் இருக்கணும்னா அவர் சித்தப்படி செய்ய ஒப்பு கொடுங்க. இந்த காலை வேளையில அவர் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நம்மோடு இருந்து
புத்திமானாய் உங்களையும் குடும்பத்தையும் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை புத்திமானாய் மாற்றுவார். நீங்கள் காலையில் பிள்ளைகளுக்கு புத்தி இல்லை, ஏற மாட்டேங்குன்னா 2 வசனத்தை சொல்லி கொடுங்க. அந்த வசனம் உள்ள ஏறும் பொழுது அவன் புத்திமானாய் மாறுவான். படிக்காத பசங்கள் எல்லாம் மண்டையில் ஏறாத எத்தனையோ பேர் இன்னைக்கு புத்திமானா மாறியிருக்க. காரணம் தெரியுமா? அவருடைய வார்த்தையின்படியே நடந்தது. வார்த்தை உள்ள போகும்போது ஒரு பெரிய வெளிச்சம். இந்த காலையில் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் அப்படியே கத்தர் செய்ய வந்திருக்கிறார். கத்தர் உங்களோட இருக்க ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்கு அச்சப்பிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர், இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த எல்லாவற்றிலும் புத்திமான நடந்தால் காரணம் கத்தர். இந்த தாவீதோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளோடு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நடக்கிறவளாய் மாற்றுங்க. ஆண்டவரே, இடது பக்கம் வலது பக்கம் சாயாதபடி நேரான பாதையில் நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை எல்லாரையும் மாற்றுங்க. வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒருவரும் ஆண்டவரே அந்த புத்திமான நடந்து கொள்ள உதவி செய்ய கத்தர் எல்லா குடும்பத்திலையும் வாசம் பண்ணுவீர். அந்த கால வேளையிலே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீ எல்லாரும் குடும்பங்களையும் தங்குங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. சவுலை போல அல்ல, தாவீதோடு கூட நீ இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கை அல்லது தாவீது வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால தாவீது தன் செயலெல்லாம் புத்திமான் நடந்தான். கர்த்தர் விழுந்த இன்றைக்கு நீ கர்த்தர் கூட இருந்தால் புத்திமான் நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுகத்தின் மூலமாய் சந்திக்க வரையில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.